அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமும் மரியாதையும் நிறைந்த இஸ்லாமிய உறவுகளே, ஈமானிய சொந்தங்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான விடயம் என்னவென்று சொன்னால், இறைவன் நேசித்த மாமனிதர் இறைத்துதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நிகழ்வை தான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கலீலுல்லாஹ்வாக ஆக்கினார். வத்தஹத மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, அல்லாஹுடைய ஆலயமாம் காபத்துல்லாவை தரிசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தவாஃப் செய்துவிட்டு மகாமி இப்ராஹிம் உடைய இடத்தில் 2 ரக்காத்துகள் தொழுவதை நாம் அறிந்ததே. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த மாபெரும் அருட்கொடைகளில் இதுவும் ஒன்று. இதற்கான காரணங்கள் நாம் வரலாற்றில் பார்க்கின்ற போது இன்னும் பல காரணங்கள் உண்டு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா பல கட்டத்திலும் சோதித்தான். தந்தையின் மூலமாக சோதித்தான், கடவுள் வணக்கத்தின் மூலமாக சோதித்தான், மனைவியின் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, செல்வத்தின் மூலமாக, ஊரார்களின் மூலமாக, ஏன் ஆளக்கூடிய அரசனின் மூலமாகவும், நெருப்பின் மூலமாகவும் பலவிதமான சோதனைகளை அவர்களுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அத்தனை சோதனைகளிலுமே அவர்கள் மீண்டார்கள், வெற்றி அடைந்தார்கள். காரணம், அவர்கள் கொண்டிருந்த ஈமான் தான், அவர்கள் வைத்திருந்த இறைவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை தான் அதற்கு மிகப்பெரிய உந்துதலாக, வெற்றி வாகை சூடுவதற்குரிய உன்னதமான வழிகளாக இருந்தது. இந்த சரித்திரத்தை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக அல்லாஹ் மீது யாரெல்லாம் அந்த அளவிற்கு நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையில் இறைவனுடைய உதவி இருக்கும் என்பதில் உன்னதமான நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயமாகும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுடைய காலங்களில் நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான ஹஜ்ஜின் கிருதிகளில் அனைத்துமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும், அவருடைய தாயார் அன்னை ஹாஜிரா சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நினைவு சின்னங்களை நாம் பார்த்து மெய்சிலிருக்கும்படியான உன்னதமான நிகழ்வுகளை தான் நமக்கு காண முடிகின்றன. அது மட்டுமல்லாமல் நாம் தொழுகின்ற தொழுகைகளிலும் 2வது ரக்காத்தில் தஷஹுதில் அத்தஹியாத்தில் அமர்ந்தவுடனேயே நாம் அத்தஹியாத்தை ஓதிய பிறகு தரூதை இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய ஸலவாத்தை, கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத் என்ற அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவா நீ செய்த அருட்கொடைகளைப் போல, அவர்களுக்கு செய்த நீ பாக்கியத்தைப் போல எங்களது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நீ அருள் பாவிப்பாயாக, பரக்கத் செய்வாயாக என்று ஒவ்வொரு முஸ்லீமும், உலகத்தில் கோடான கோடி முஸ்லீம்கள் எங்கெல்லாம் தொழுது கொண்டிருக்கின்றார்களோ, என்ன தொழுகை தொழுதாலும் அந்த தொழுகையில் நாம் அவர்கள் நினைவுபடுத்தாமல் தொழுகையை பூர்த்தி செய்வது கிடையாது. அப்படிப்பட்ட உன்னதத்திற்கும் பாக்கியத்திற்கும் அர்த்தத்திற்கும் உரியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த சிறந்த பட்டம் ஹலீலுல்லா, இறைவனுடைய நேசர் என்பதாக. அந்த ஹலீலுல்லாவிற்கு அல்லாஹ் கொடுத்த அந்த சிறப்பு பட்டம் எதற்காக என்பதை மலக்குகளும் உணர்ந்து கொள்ளும் விதமான ஒரு நிகழ்வை இங்கு நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். ஒருமுறை மலக்குகள் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், உன்னுடைய இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ இந்த அளவிற்கு செல்வத்தை தந்திருக்கின்றாய், செழிப்பான வாழ்க்கையை தந்திருக்கின்றார், அதனால் அவள் அனுதினமும் எல்லா நேரங்களிலும் உன்னை அவர் துதிக்குகின்றார், உன்னை நினைக்குகின்றார், உன்னை வணங்கி வழிபடுகின்றார். அவருக்கு நீ ஏதாவது ஒரு சோதனைகள் கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டிருந்தால்
உன்னை அவர்கள் நினைப்பார்களா, உன்னிடம் அவர்கள் கையேந்துவார்களா என்ற சந்தேகம் எங்களுடைய மனதில் ஊடுருவுகின்றது என்றபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குணாதிசயம், இறைவனுடைய அச்சத்தையும் மலக்குகள் உணர்ந்து கொள்ள வேண்டும், உலக சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மலக்குகளை அல்லாஹு தஆலா அனுப்பி வைக்கின்றான். நீங்கள் போய் பூமியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நிலையை அறிந்து வாருங்கள் என்று. அவர்கள் பூமிக்கு வருகின்றார்கள். மனித தோற்றத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே காணுகின்ற போது அவர்கள் ஒரு பெரும் ஆடுகள் கொண்ட ஆயிரக்கணக்கான ஆடுகள் மேய்ந்து கொண்டிருப்பதை நிழலில் அமர்ந்து அதை காட்சியை கண்டு கொண்டு இருக்கின்றார். இதை பார்த்த மலக்குகள் வியப்படைந்து சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ் என்று சொல்லுகின்றார்கள். இதை அறிந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படபடத்தவர்களாக, பரபரப்பானவர்களாக அந்த மலக்குகள், மனித உருவத்தில் வந்திருக்கின்ற மலக்குகளிடம் ஓடோடி வந்து, என்ன சொன்னீர்கள், என்ன சொன்னீர்கள், எங்கே, இன்னும் ஒரு முறை சொல்லுங்கள், அதை கேட்கணும் போல் என்னுடைய இதயம் நாடுகிறது, துடிக்கிறது என்றபோது, நாங்கள் சொல்லுகின்றோம், ஆனால் சொன்னால் எங்களுக்கு என்ன கூலி கொடுப்பாய் என்று கேட்கின்ற போது, என்ன வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கின்றார்கள். எதுவெல்லாம் தருகின்றேன் என்று சொன்னபோது, இப்பொழுது எங்களுக்கு என்ன தருவீர்கள் என்ற கேள்விக்கு, இதோ இந்த ஆடு மந்தையில் இருக்கிறது அல்லவா, ஆயிரக்கணக்கான ஆடு மந்தைகள், இதில் பாதியை நான் தந்து விடுகின்றேன், ஒரே ஒரு முறை சொல்லுங்கள் என்று. அந்த மனித உருவத்தில் வந்த மலக்குகள் சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ் என்ற உடனே பாதியை கொடுத்து விடுகின்றார்கள். அந்த மலக்குகள் அதை வாங்கி கொண்டு செல்கின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மனது பொறுக்க முடியவில்லை. மீண்டும் ஓடி வருகின்றார்கள். அன்பு நண்பர்களே, சற்று நில்லுங்கள், எங்கே, இன்னும் ஒரு முறை சொல்லுங்கள், என் ரப்பை பற்றிய புகழக்கூடிய அந்த தஸ்பீஹாத்துகளே, அந்த திக்ரை இன்னொரு முறை சொல்லுங்கள், என்னுடைய மனது அதை கேட்க வேண்டும் என்று நாடுகிறது. அந்த மலக்குகள் கேட்டார்கள், மீண்டும் சொல்லுவதாக, திரும்பவும் எங்களுக்கு என்ன தருகின்றீர்கள், அதோ அந்த ஆட்டு மந்தையில் அனைத்தையுமே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி விடுகின்றார்கள். சுப்பூஹுன் குத்துசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ் என்று சொன்ன உடனேயே முழு ஆட்டு மந்தையும், ஆயிரக்கணக்கான ஆட்டு மந்தையும் வாங்கி கொண்டு அவர்கள் செல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மனது பொறுக்க முடியவில்லை. இன்னும் ஆர்வப்பட்டு, இன்னும் ஆசைப்பட்டு, என் ரப்புவை புகழ்ந்த அந்த வார்த்தை இன்னும் ஒரு முறை என்னால் கேட்க முடியாதா என்று மீண்டும் ஓடோடி வந்து அந்த மலக்குகளிடம், என் அன்பு நண்பர்களே, இன்னொரு முறை சொல்லுங்கள், என்னுடைய இதயம் அதை கேட்க வேண்டும் என்று நாடுகிறது என்றபோது, ஆட்டையெல்லாம் கொடுத்து விட்டார், இனி கொடுப்பதற்கு உங்களிடம் என்ன இருக்கிறது என்றபோது, என்னிடம் பொருள் இல்லை, ஆனால் இந்த ஆடுகளெல்லாம் மேய்க்கும் இடையன் தேவைப்படுகிறது அல்லவா, நான் என்னையே அர்ப்பணித்து விடுகின்றேன், ஆட்டை மேய்க்கும் இடையனாகி விடுகிறேன் என்று சொன்ன உடனே அவர்கள் வியப்பு அடைந்து, யா அல்லாஹ், இப்ராஹிமை ஹலீலாக ஆக்குவதற்கு இதுதான் காரணம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். இதுபோல் அல்லாஹ்வை நாம் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய, திக்ரி செய்யக்கூடிய நன்மக்களாக வாழ்வதற்கு எல்லாமல் அல்லாஹ் தஆலா பேரருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.